என்னோட பள்ளியில சார் காந்தியப்பன் ஒரு மாணவன். அது ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்த பகுதி, நெய்யமலைன்னு சொல்லிட்டு. மூக்குல இதெல்லாம் போட்டிருப்பான். இப்படியே தான் பார்ப்பான். யாரும் பக்கத்துல வந்துடக்கூடாது, அடிச்சிருவான் இல்ல கடிச்சு வச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு மாணவனை பக்கத்துல போய் உட்காந்து அவன் மூக்கு ஒழுகுவான், ஒழுங்கா சாப்பிட மாட்டான், அப்படிதான் இருப்பான். அந்த மாணவனையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் திருத்தி, அடிக்க கூடாதுடா, கடிக்க கூடாதுடா, தப்புடா அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுட்டு, ஒரு நாள் கிளாஸ்ல ஒரு பையன், சூர்யான்னு ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான். நான் அடிக்க போலாம். காந்தியப்பா நான் அவனை அடிக்கவா அப்படின்னு கேக்குறேன். ஆனா டீச்சர், பேச்சு சரியா வராது. ஆனா டீச்சர், ஆனா ஏன், அன்பா சொல்லு, அன்பா சொல்லு. அவன் கேட்டுக்கான், சூர்யா நல்ல பையன் அப்படின்னு அவனோட லாங்குவேஜ்ல சொல்றான். அப்ப அடிச்சது, அடிக்கணும் கடிக்கணுங்கிற இருந்த பழக்கத்தை கூட அதை தப்புன்னு நாங்க ஒவ்வொருத்தனா மாற்றக்கூடிய திறமை ஆசிரியர்கள்கிட்ட மட்டும்தான் சார் இருக்கு. எந்த ஊர்ல டீச்சரா இருக்கீங்க? சேலத்துல இருந்தேன் சார், நெய்யமலைன்னு சொல்லிட்டு. ஒரு 12 ஆண்டுகள் பழங்குடி மக்களுக்காகவே. அந்த பாதையெல்லாம் பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் கிடையாது சார், தண்ணி வசதி கிடையாது, கரண்ட் கிடையாது. நான் போகும்போதே கீழே விழுந்து தலையில அடிபடாத குறையா சகதியில பறந்து இப்படிதான் நான் போனதே. மலை மேல ஒரு 8 கிலோமீட்டர் போகிறதுக்கே 1.5 hours ஆகும். அந்த அளவுக்கு போகும்போதே நான் முடிவு பண்ணேன், அப்பா இப்படி ஸ்கூல்ல எல்லாம் நம்ம சேரக்கூடாது. கையெழுத்த போட்டோமா அடுத்த ஆர்டர் வாங்கிட்டு எங்கிட்டாவது ஓடணும்டான்னு. அங்க போய் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கவும் அப்ப முடிவு பண்ணேன் சார், இந்த பள்ளிக்கு தான் நம்ம வரணும், இங்கதான் நம்ம பணியாற்றணும்னு, சேவை செய்யணும், இந்த மக்களுக்காக தான் இருக்கணும்னு செஞ்சு. Download ShareChat.